5% நோய் எதனால் வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் வருதுன்னு சொல்லி அது ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், 2018-19 ஆண்டுகளில் உணவு மாதிரிகள் நடத்தப்பட்ட சோதனையில் 1/3 உணவு கலப்பட உணவு செய்யப்பட்டது. இதில் முதல் 2 இடங்களில் யார் இருக்கா? உத்தரப்பிரதேசமும் தமிழகமும் இருக்கு. நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கோம்ல, தமிழகத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? எல்லா இடத்துல இருக்கும். ஆமாம், 2வது இடத்துல இருக்கும். அது போக இதில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா FSSAI தெரியுமா? ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டுத்துறை, அது மத்திய அரசு சேர்ந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் இன் தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அன்சேஃப் இன் கண்ட்ரி. நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற உணவு எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில். சரிங்களா? உணவு கலப்படம், அதுக்கப்புறம் எந்தெந்த உணவு இதெல்லாம் இருக்கா. அதுக்கடுத்து எது எல்லாம் கலந்துருக்காங்க. ஆச்சி மிளகாய் பொடிக்கு கேரளா அரசு தடை, கேரளா கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறது. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பெப்பர் கோட்டட் வித் கேன்சர் காசிங் ஆயில். நம்ம வந்து மிளகு வந்து கடையில் போய் வாங்கும்போது என்ன பார்க்குறோம்? நல்லா பளபளான்னு இருக்கான்னு. பளபளான்னு இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆயிலை தடவை. அந்த ஆயிலை வந்து தடவி அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான தன்மை அதிகமாக இருக்குது. அதை வந்து இது வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலத்தில் ரொம்பலாம் இல்லை, இங்கே நம்ம ஊர் பக்கத்துலேயே 20 லட்சம் மதிப்புள்ள 500 மூட்டை சோம்பு சீரக மிளகு பறிமுதல். இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி. இது யார் பார்க்குறா? இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. இது நம்ம வீட்டுக்கு வருதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் என்ன போட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஏன் நோய் வருது? இந்த மாதிரி தப்பான உணவை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். சரிங்களா? இது பாருங்கள், எல்லா இதுலேயும் கலப்படம். இந்தியா முழுக்க அது நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தனியார் தூள் இருக்குல்ல, அதில் என்ன கலக்கிறான் தெரியுமா? இது என்னன்னு படிமா? என்ன போட்டிருக்காங்க? அது ஹார்ஸு கண்ணு என்னது? என்னது ஹார்ஸ்? சாணி. குதிரை சாணியை வந்து நல்லா காய வச்சு அதை கொண்டு போய் தனியார் தூளில் கலக்கலாம். ஏன்னா தனியார் தூள் மாதிரியே இருக்கும் அந்த குதிரை சாணி. நீங்கள் காஞ்சி போயிடலாம். சாணியை பார்க்கலாம். அது கலந்துருக்கான்றது இப்போ நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு சாணியை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வரும்? கொத்தமல்லி தூள் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? எல்லா இதுலேயும் கலப்படம் இருக்குது சார். இந்த கலப்படம்லாம் வர்றதுனால தான் என்ன ஆகுது? இன்னொரு பாருங்கள், டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பாடு தான் நல்லா சாப்பிடும். குழந்தைங்க மட்டும் பெரியவங்க இருக்கலாம். பேண்ட் ஐட்டம் பார்த்தோன்னா கலர் கலராக இருக்கா, வாங்கி ஏதாவது தின்னு போல நம்மளுக்கும் தோணும். எப்பயுமே ஒரு சைக்காலஜி இருக்குது. என்ன சைக்காலஜினா, நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கும்போது கலர் கலராக அழகாக இருந்ததுன்னா பசியை தூண்டுங்க, சாப்பிடணுன்ற ஒரு வேலையை தூண்டுமா. அந்த வாசனை ஒன்று இன்னொரு தடவை பசியை தூண்டுமா. ஒரிஜினலாக பசிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் பார்க்காம ஒரு பசி வருதுல்ல, அதுதான் ஒரிஜினல் பசி. பார்க்கும்போது வர்ற பசியோ மோந்து வாசனையினால் வர்ற பசியோ பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையான பசி கிடையாது. அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சரிக்காது. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, அப்படி போயிட்டு வரீங்க, உங்களுக்கு வெளியே போகும்போது பசிக்குது, எதையும் பார்க்காம, அப்போ தான் சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு சரியான உணவு முறை. சரிங்களா? இதில் இந்த பேக்கெட்லாம் என்னென்ன கலக்கிறாங்க பாருங்க. அது கலராக வர்றதுக்கு கெமிக்கல், இந்த கேசரி பவுடர் இது மாதிரி கலக்கிறான். 2வது வந்து டேஸ்ட்டு அதிகமாக வருதுக்கு அதுக்கு வந்து ஒரு கெமிக்கலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனா சுகர் சேர்க்கறது இல்லை, சாக்ரின். நீங்கள் டீ கடையில் போனீங்கன்னா 1 கிலோ சுகரில் ஒரு 2 சொட்டு சாக்ரின் போட்டாங்கன்னா அந்த 1 கிலோ சுகரை வந்து 5 கிலோவா யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அளவு கம்மியாகிடும். இப்போ கம்பெனிலேயே கூட அரிசிலேயே வந்து அந்த அர்ஜுனா மோட்டான்னு சொல்கிறாங்க, அது ஆட் பண்ணுறாங்க. அது ஆட் பண்ணுறதுனால வந்து சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் எமல்சிஃபயர்னுவாங்க. எமல்சிஃபயர்னா என்னன்னா, நம்ம வந்து இட்லி மாவு செய்கிறோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த புளிக்கிற தன்மை வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்டு வைப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும், ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஆகும் அது புளிப்பு தன்மை வர்றதுக்கு. உடனே வர்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கெமிக்கலை போடுறோம். பேக்கரியில் இதெல்லாம் பேக்கரியில் நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல். சரிங்களா? இந்த கெமிக்கல் சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு போட்டுருக்காங்க. இந்த அஸ்பார்டேம்ன்றது என்னன்னா